இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 16. பொறை உடைமை, பொறுமை உடைமை, பொறை உடைமை. 159 குறள் எண். துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இல்வாழ்க்கையின் கண் நின்றேயும் துறந்தார் போல தூய்மையுடையார் நெறியை கடந்தார் வாய் இன்னாத சொல்லை பொறுப்பவர் என்கிறார். அதாவது இல்வாழ்வனாக இருக்கிறான்ல, அவன் இன்னொருவன் ஒரு இன்னா சொல்லை சொல்லிவிட்டார். அதாவது இன்னா சொல்லுனா என்ன, துன்பமான சொற்களை சொல்லிவிட்டால் அவன் தன்னை பொறுமையாக காத்து கொள்வது தூய்மையான, அதாவது துறவரர்கள் இருக்காங்கள்ல, துறவிகள், அவர்கள் போல இவனுக்கு தூய்மையும் வலிமையும் கிடைக்குமா? சிந்திச்சு பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம என்ன செய்கிறோம், நன்மை செய்தவரிடம் நம்ம அன்பு செலுத்துவோம். அது இயல்பாக நடத்துவது. இப்போ நன்மை செய்யாதவரிடமும் அன்பு செலுத்துவது அது ஒரு வகை தூய்மையை காட்டும், மன தூய்மையை காட்டும். ஆனால் ஒருவன் அதாவது மனத்தின் நன்மை செய்யாமல் தீமை செய்தவரிடமும் அன்பு செலுத்துவது மனத்தின் தூய்மையோடு வலிமையையும் பெறுவதற்குத்தான் சொல்கிறார். அதாவது ஒரு நல்ல நெறியிலிருந்து நீங்கி வரம்பு மீறி பேசுகிற, அவருடைய வாயினின்றும் வருகின்ற கடும் சொற்களை பொறுத்து கொள்பவர் துறவிகளைப் போன்று மன தூய்மையும் மன வலிமையும் உடையவராவர் என்கிறார். அதாவது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராருங்க. இது எத்தனை 159வது குறளுங்க. ஒரு குறள் தாங்க இந்த பொறை உடைமையில் இருக்குது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்ம என்ன செய்வோம், பொறுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டே வந்துட்டுருக்காரு. ஆனால் இப்போ என்ன செய்கிறார், கடைசியில் வரம்பு மீறி ஒருத்தன் உன்னைய பேசிட்டான்னா, நீ இல்வாழ்வனாக இருந்தால் கூட, நம்ம இல்வாழ்வனாக ஒருத்தன் நம்ம இருப்போம்னு வைங்களேன், நம்மளிடம் வரம்பு மீறி ஒருவன் நம்மள்கிட்ட பேசிட்டான்னா, வரம்பு மீறினா அறமில்லாத செயல்களை அவன் வாயிலிருந்து வந்து விட்டால், அதாவது துன்பமான சொற்கள் வந்து விட்டால், அதையும் நாம் பொறுத்துக்கொள்வது அவன் எப்படின்னா துறவிகளுக்கு சமமாக. துறவிகள்னால் என்ன செய்வாங்க, அவன் ஏன் துறவியாக இருக்கான், அவனுக்கு துறவியாக இருக்கும்போது நல்ல மன வலிமையும் நல்ல தூய்மையை காட்டும். அவன் நல்ல வலிமையும் இருப்பான், தூய்மையும் காட்டும். இவன் இல்லறமாக இருந்தால் கூட இப்படி அந்த துன்பத்தை பேசுபவனை பொறுத்து கொண்டால், அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டால் அது துறவிகளுக்கு என்ன வருமோ அதே இதை இவனும் அடைவான். இதை பொறுத்து கொள்வோம்ன்றிருக்கான்ல. இப்போ நம்மளை போன்ற எந்த தவறும் செய்யாமல் அன்பு செலுத்துவோம்ன்றிருக்கான்ல, நம்ம போன்றவர்களுக்கு அந்த மாதிரி இப்படி பேசிட்டான்னா, துறவிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வாழ்க்கையே வெறுத்து போய் மக்களிடம் விரும்பி தனியாக நிற்கிறான். அது எதுக்காக அவன் போகிறான், மன தூய்மையும் வலிமையும் பெறுவதற்காக. அவன் எந்த தவறும் செய்ய மாட்டான். அந்த புண்ணியம் இவனுக்கு கிடைக்கும். அப்படி அவன் பேசினவனுக்கு தான் முதல்ல சொல்லிட்டார்ல, நீங்கள் அதை பற்றி அவன் எப்படி பேசினாலும் அவனுடைய தண்டனை அவனுக்கு உண்டு, அதனால் ஒன்றும் இல்லை. அவர் தண்டனையும் சொல்லவே மாட்டார் தெய்வப்புலவர். அதனால் நம்ம பொறுத்துக்கிட்டு நம்ம பாட்டு ஒதுங்கிடணும். அவன்கிட்ட மறுபடியும் ஒட்டிக்கிறக்கூடாது. அதுதான் படம்தான். நாம் மறுபடியும் அவனோடு நட்பு வைத்து கொண்டால் அது மிக மிக மோசமான ஒரு நிலைமையை கொண்டு போய்விடும். நம்ம அவன்கிட்ட ஒதுங்கிறோம். இவன் இப்படிப்பட்டவன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க,
அப்போ அவனிடம் இருந்து நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். இதை திருவள்ளுவர் சொல்லலைங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அதை பொறுத்துக்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. நீ பொறுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறார். நம்ம பொறுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம பொறுத்து கொண்டால் அவன் பாருங்கள், துறவரம் புரிந்தவன் என்ன செய்வானோ அவனுக்கு என்ன கிடைக்குமோ மன தூய்மையும் வலிமையும் கிடைக்கத்தான் அவன் துறவரமே பூண்டான். அந்த துறவரம் பூண்டவனுக்கு இவனுக்கு அந்த இல்லறத்தை மேற்கொள்பவனுக்கும் பொறுத்து கொண்டால் அவன் செய்த வரம்பு மீறி பேசுபவன், அறநெறிகளுக்கு வரம்பு மீறி பேசுபவனை பொறுத்து இன்னா சொல்பவனை பொறுத்து கொண்டால் அது கிடைக்கும், மன வலிமையும் மன தூய்மையும் கிடைக்கும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதுதான் அவருடைய இது. இல்லைன்னா அவங்க உலகம் பூரா அன்றைக்கி லியோ டால்ஸ்டாய் தாங்க கம்ப்ளீட்டாக பரப்புனவர். லியோ டால்ஸ்டாய் இருக்கார், அவர் தான் முதல்ல போய் இது பரப்புனவர், ரஷ்யாவில் போய் பரப்புனார். அவர் இங்கே வந்தவர் வேறு எதுக்காக வந்தவர், அவரை இதை படிச்சுட்டு போய் அப்படியே இங்கே பரப்பிட்டார். அப்படி இப்போ நம்ம ராஷ்டிரபதி அம்மா திரௌபதி மர்மு இருக்காங்கல்ல, அவங்க மொழி அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள், அந்த மலைவாழ் மக்கள். அவங்க மொழியில் அவர் நம்ம தஞ்சாவூரில் கேட்டு நம்ம எனக்கு திருக்குறளை மொழிபெயர்க்க வேணும்னு ராஷ்டிரபதி அம்மா கேட்டிருக்காங்க, திரௌபதி மர்மு. அதையும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க அங்கே இருந்துக்கிட்டு தஞ்சாவூருடைய ஒரு குறிஞ்சி ஒரு இலக்கிய நட்பு உடையவர்கள் அதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க அவருக்கு, அந்த அம்மாளுக்கு. அப்போ கடைசியாக அது மட்டும் இல்லாமல் சுகாதார தலைவர் இருக்கார்ல, இப்போ இருக்கிறத எங்களுக்கு மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர், அதாவது மேலாண்மை இயக்குனராக இருந்தவர், அவர் அவர் கரண் சிங் பேடி, சுகன் சிங் பேடின்னு நினைக்கிறேன். அவருடைய அப்பா அந்த அவங்க என்னது அவங்க மொழியில் அவங்க அப்பா மொழிபெயர்த்திருக்கிறார். கரண் சிங் பேடியினுடைய அப்பா இவர் போய் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். கடைசியாக மொழிபெயர்த்தது அவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு. பஞ்சாப் மொழியில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ கரண் சிங் பேடியே நல்ல மனிதருங்க. அவர் நல்ல ஒரு சுகாதார செயலாளருக்கு எங்களுக்கு மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். நாங்கள் அப்போ ஒவ்வொரு தடவையும் மாதம் எங்களை ரிவ்யூ மீட்டிங் கூப்பிட்ருவார், போவோம். அப்போ அவர் அவ்வளோ அற்புதமாக கண்டக்ட் பண்ணுவார். ஒருத்தனையும் இது பண்ண மாட்டார், பழி வாங்கலாம் மாட்டார். ஆனால் சொல்லிடுவார், நான் பழி வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நல்லபடியாக நீங்கள் வேலையை செய்யணும், வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு. நேர்மையான மனிதருங்க அவர், கரண் சிங் பேடி நேர்மையான மனிதர். அவர் தான் நம்மளுக்கு இப்போவும் உதவி புரிந்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம இதுக்கு இப்போவும் அவர் உதவி புரிந்து கொண்டு இருக்கிறார் கரண் சிங் பேடி. அவ்வளோ அற்புதமான, அவர் வேறு துறையை சார்ந்தால் கூட வாட்டர் போர்டுனாலே அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவர் அதுக்கு உள்ள தகுந்த ஏற்பாடு செய்வார். அத்தகைய மனிதர் அவர் மொழியிலே அவர் திருக்குறளை படிச்சுட்டு ஆங்கிலத்தில் படிச்சுட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பா மொழிபெயர்த்திருக்கிறாரு அவங்க மொழியில். அப்போ எந்த அளவுக்கு திருக்குறள் உலகமெல்லாம் உலகத்தை செதுக்கி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்நாளைக்கு ஒரு குறள் இருக்குது, அதான் இப்போ 160வது குறள். அதோடு அந்த பொறை உடைமை அதிகாரம் முடிகிறது. பொறை உடைமைனா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க. பொறை உடைமைனா பொறுமையாக இருக்கிறது, பொறுமை உடைமை தான், அதான் பொறை உடைமை. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. எனக்கே தெரியாதுங்க முதல்ல, இப்போலாம் படித்தவொன்னு தான் எனக்கு தெரியுது. இது திருக்குறளை முதல்ல ஆரம்பிச்சேன்னு அப்போ தான் எனக்கு ஒரு தெரியும் இது என்ன, ஒவ்வொரு இதுங்க என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பொறை உடைமை நாளையோடு முடிவடைகிறது. அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம். இப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம். நம்ம ஒவ்வொரு அதிகாரமும் என்ன தான் சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் ஃபுல்லாகவே 1330 குறள்களையுமே படிச்சுட்டேன், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் நானும் உங்களுக்கு அந்த இதுவும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டும்ல. நமக்கு மனிதர் காலையில் எழுந்தவுடனே ஒரு பாரதியார் என்ன சொல்கிறார், காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் வேலையே பார்த்து பணி ஓய்வு பெற்றே 2013 பணி ஓய்வு பெற்று விட்டேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம ஒரு நல்ல இதை செய்வோம், நல்ல பண்பாட்டை
நம் மனிதர்களிடம் தமிழ் மக்களிடம் கொண்டு செல்வோம் என்ற எண்ணத்தில் நான் இதை வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தினந்தோறும் காலையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.